ஹாய், வெல்கம் டு சாரிகேஸ் அண்ட் ரிஹானா வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்டான மணக்க சாம்பார் தாங்க சேர்ப்போம். இந்த சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஹோட்டலில் செய்கிற சாம்பாரை விட நம்ம வீட்டு சாம்பார் சூப்பராக இருக்குங்க. இது சூடான இட்லி தோசைக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. அதே மாதிரி நல்லா சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாங்க, செம்மையாக இருக்குங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாம்பாருக்கு நான் வந்துட்டு 100 கிராம் துவரம்பருப்பு நல்லா அலசிட்டு வாஷ் பண்ணி எடுத்துருக்கேங்க. அதை நம்ம இந்த குக்கரில் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா உரித்து வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 8 பல் பூண்டு இருக்குங்க, அதை நான் உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 பழுத்த தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ காய்ங்க முள்ளங்கி, உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட்டுங்க. இப்போ முள்ளங்கி, உருளைக்கிழங்கு, கேரட்லாம் நல்லா தோல் சீவிட்டு எல்லாத்தையுமே நல்லா நறுக்கிட்டு நல்லா அலசி வச்சுருக்கேங்க, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு நான் இந்த காயெல்லாம் முங்குற அளவு தண்ணி ஊற்றிருக்கேங்க. முழுகிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா மூடி போட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு விசில் வச்சுட்டு நம்ம 2 விசில் வச்சுக்கலாங்க. 2 விசில் வச்சதுக்கப்புறம் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. 2 விசில் விட்டால் போதுங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு அரை நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ 2 விசில் வந்துடுச்சுங்க. வந்துட்டு நான் தனியாக எடுத்து வச்சாச்சு. இந்த ப்ரெஷர்லாம் இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்குங்க, சூப்பராக வெந்திருக்கு. இப்போ லைட்டாக நம்ம இந்த கரண்டி இருக்குங்களா, அதை கொடுத்து கொஞ்சமாக அப்படி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. பருப்புலாம் நல்லா மசிஞ்சிடுங்க. ஆல்ரெடி வெந்திருக்கு, பட் இந்த மாதிரி நீங்கள் கலந்து கொடுத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுங்க. லைட்டாக ரொம்ப கடையாமல் மேலாம்பில் அப்படி நீங்கள் கடைஞ்சி கொடுங்க, நல்லாயிருக்குங்க. சாம்பார் சூப்பராக வரும் பாருங்கள். நமக்கு இப்போ முக்கால்வாசி எல்லாமே ஓரளவு இல்லை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரியட்டும். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துச்சு. சீரகம் நல்லா பொரியட்டும். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு நல்லா பொரியட்டும். இப்போ 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம இதில் 4 விளக்கு மிளகாய் சேர்த்துருக்கலாங்க. காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 4 மிளகாய் சேர்த்துருக்கேங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு எல்லாமே. இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துருக்கேன், நல்லா அலசிட்டு வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அடுத்து கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேங்க, அதை நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வறுத்து கொடுக்கலாம். பொன்னிறமாக ஆகட்டுங்க. அதுவரை நல்லா வதக்கி கொடுக்கணுங்க. நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நமக்கு நல்லா வறுபட்டுடுச்சுங்க. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி அடுப்பை நல்லா சிம் பண்ணிவிடுங்க. மசாலா சேர்க்க போகிறப்ப நம்ம அடுப்பை சிம் பண்ணிவிடணுங்க. சிம் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூளுங்க. உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய் தூள் நல்லா நார்மல் மிளகாய் தூள் தான் இருக்குன்னா இங்கே 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 டீஸ்பூன் நல்லா சாம்பார் பொடிங்க. 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 வதக்கி கொடுக்கலாங்க. ரொம்ப கருக விட வேணால் 2 வதக்கு வதக்கிட்டு நம்ம இப்போ கரைச்சி வச்சுருந்த புளி அதில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா கொதிக்கட்டுங்க. அது வரையும் வெயிட் பண்ணலாம். நல்லா சிம்மாலாம் அடுப்பை வந்து ஹையில் வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்குது. இப்போ கொதிச்சிச்சு இல்லையா, இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி காயில் போட்டிருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா உப்பெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருந்த பருப்பு காயெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இது இப்போ நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா.
நல்லா கொதி வரணும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் நம்ம மூடி போட்டு மூடிடலாங்க. ஒரு 2 மினிட்ஸ் இது வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டுங்க. நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, பாருங்கள். 2 நிமிஷம் மூடி வச்சுருந்தோங்க. அவ்வளோதான், நமக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதில் கொஞ்சம் நம்ம வெல்லம் இருக்குது இல்லைங்களா, நாட்டு சர்க்கரை, அதை சேர்த்துக்கலாங்க. சூப்பராக இருக்கும். இந்த நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்ல கூடுதல் டேஸ்ட்டும் கூடுதல் மனமும் நமக்கு கிடைக்குங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கலன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. அடுத்து இதில் கொத்தமல்லி இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க சாம்பார். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான மணக்க டேஸ்டான செம்ம சூப்பரான சாம்பார் நமக்கு வீட்டில் ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த சாம்பார் பொடி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி தோசைக்கு சூப்பராக வச்சு சாப்பிட்லாம். எவ்வளோ இட்லி போகுதுன்னே தெரியாது, அவ்வளோ அருமையாக இருக்குங்க. என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த சாம்பார். என் பசங்களுக்கும் சரி, என் வீட்டுக்காருக்கும் சரி, இந்த மாதிரி சாம்பார் வச்சு இட்லி தோசை வச்சு கொடுத்தோன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. இதேமாதிரி சாப்பாட்டுக்கும் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எதுக்கு சாப்பாட்டுக்கும் சரி, இட்லி தோசைக்கும் சரி சூப்பராக இருக்கும். வீட்டில் மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்க, பாய்ங்க.